தமிழ் சினிமால நிறைய உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இப்ப ரீசெண்டா வெளிவந்த திரைப்படம் தான் ஃப்ரீடம். இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 1995 வேலூர் ஃபோர்ட் ஜெயில் பிரேக் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எந்த இடத்துல தேடினாலுமே அதை பத்தியான சம்பவங்கள் டீடைல்டாவே போட்டிருப்பாங்க. அந்த ஒரு லைனை வச்சுதான் டைரக்டர் சத்யசிவா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துல சசிகுமார், லிஜோமோல் ஜோஸ், பாய்ஸ் மணிகண்டன், மணிகண்டன் ராஜன், மு ராமசாமி, ரமேஷ் கண்ணா, போஸ் வெங்கட், மாளவிகா அவினாஷ் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல சுதேவ் நாயர் அவர்கள் அநேகமா இந்த படம் தான் அவருக்கான தமிழ் டெபியூவா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு காப் ரோல்ல மிரட்டி விட்டுருக்காரு. அவரை பார்க்கும்போது தான் அந்த மனுஷன் இவரை நம்ம போட்டு வெளுத்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் இன்டென்ஸா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் காப் ரோலை பண்ணியிருக்காரு. படத்துல அவருடைய ரோல் பார்க்கும்போது நம்மளுக்கே வெறுப்பை தூண்டிகிட்டே இருக்கும். நீங்க படம் பார்க்கும்போது நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அண்ட் சசிகுமார் அவர்களை பத்தி சொல்லியே ஆகணும். உலக தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியை படம் பார்த்து ஆல்ரெடி இவர் ஒரு ஒரு எப்படி சொல்றது, எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்து அவர் நடிச்ச படங்கள்லாம் இருக்குல்ல, ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூனிக்காவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அயோத்தியா இருக்கட்டும், நந்தனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே மக்களிடையே என்னது இப்படி ஒரு படமா அப்படின்ற மாதிரி நம்மளே வியந்து பாக்குற மாதிரிலாம் ஒரு படங்கள் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு.